இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல இருக்க இன்பத் தமிழ் அதோட புக் பேக் எக்ஸசைஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புக் பேக் எக்ஸசைஸ்ல இது பார்ட் 2. ஆல்ரெடி வந்து பார்ட் 1ல இந்த சரியான விடை, இன்பத் தமிழ் பாடலில் பொறுத்துக இது எல்லாமே வந்து நான் பார்ட் 1ல போட்டிருக்கேன். அது ஷார்ட்ஸா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து இந்த வீடியோல நம்ம ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக. இதுல வந்து பார்க்க போறோம் இயல்பு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இயல்பு சொற்கள் அப்படின்னு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இயல்பு சொற்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இயல்பு சொற்கள்னா வந்து ஒரு போயம் ஆர் ஒரு பாடல். அந்த பாடல்ல வந்து வர சொற்கள் வந்து இறுதி எழுத்து வந்து ஒன்று போல் வந்தால் வந்து அது இயல்பு சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேர் நேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பாடல்ல வர ஒரு சொல். இதுல வந்து இறுதி எழுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி இருக்கும். இர் இர் அப்படின்னு சொல்லிட்டு முடியுதா? ஸோ இறுதி எழுத்து லாஸ்ட் எழுத்து வந்து சேமா இருக்கும். அதை வந்து இயல்பு சொற்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ பாடல்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் இயல்பு சொற்கள். ஓகேவா? இந்த பாருங்க. இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு எழுதி கொடுத்துருக்காங்களா? அது வந்து பேர் நேர். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேர் நீர். இது பாருங்க லாஸ்ட் எழுத்து வந்து ஒரே மாதிரி வருதா? ஸோ அதனால எது இயல்பு சொல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேர் ஊர், பால் வேல், வான் தேன். இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இறுதி எழுத்து வந்து ஒரே மாதிரி வருது. இன் இன் அப்படின்னு சொல்லிட்டு. தோல் வான் இறுதி எழுத்து ஒரே மாதிரி வருதா? ஸோ இதெல்லாமே வந்து இயல்பு சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். அமுதென்று நிலவென்று. ஸோ இது ரெண்டு பாத்தீங்கன்னா வந்து ரூ ரூ அப்படின்னு சொல்லிட்டு முடியுதா ஒரே ஓசையில. ஸோ இதுவுமே வந்து இயல்பு சொற்கள். அதுக்கப்புறம் உயிருக்கு விளைவுக்கு. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து இது இயல்பு சொற்கள். வேற என்னெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க கண்டுபிடிக்க. இளமைக்கு புலவர்க்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அறிவுக்கு கவிதைக்கு, உயர்வுக்கு அசதிக்கு. ஸோ இது எல்லாமே வந்துதான் நம்ம இயல்பு சொற்கள். இது பாத்தீங்கன்னா தமிழுக்கு வாழ்வுக்கு. ஸோ இதெல்லாம் இயல்பு சொற்கள் நம்ம இந்த பாடல்ல இருக்கு. இதான் வந்து இந்த எக்ஸசைஸோட இயல்பு சொற்கள். இந்த எக்ஸசைஸோட சொல்யூஷன், இயல்பு சொற்களோட சொல்யூஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ.